ஏய், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. என்னங்க இது ரொம்ப கிட்ட தெரியுது மலை. வியூ பாயிண்ட்டை காட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. அடப்பாவிங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆஹா ஹா ஹா, வா 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 வா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வண்டி ஏடி ஹெல்மெட்டை போடணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் இருக்கோம். பிபிஎஃப் டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 7:45 ஆச்சு. போகிற வழியில் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்றது போகிற வழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடணும். பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. பிபிஎஃப் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா கவுண்டம்பாளையன்ற ஏரியாவில் தான் இருக்கோம். பெட்ரோல் பங்கு எதுவும் இருக்கான்னு தெரியல. இந்த சாலையாரம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போட்டுட்டு வேணும் போயிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையம் தான் போகிறோம். மேட்டுப்பாளையம் போனதுக்கப்புறம் நான் அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். 365 மேட்டுப்பாளையம் 31 கிலோமீட்டர். காலைல 8 தான் ஆகுது. அப்படியே இவ்வளோ டிராஃபிக்கா? துளியூர் கிட்ட வந்துட்டோம். சின்ன வயசுல இந்த ஆரியை பார்த்தாலே பயம் இன்னும் இருக்கு. வேணையே தெரியல. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லாரியை பார்த்தா பயமா இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரோல் போட்டாச்சு. ஓகேங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஊட்டி போகலை, கோத்தகிரி போகிறோம். என்னடா கோத்தகிரி போகிற அப்படின்னு கேட்கலாம். சரி, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான். ஃபஸ்ட்டு கோத்தகிரி போகிறேன். கோத்தகிரிக்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஆக்சுவலாக நம்ம கோத்தகிரி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பேர் திவாகர், என் பேர் காளையன். நம்ம சேனல் பேர் பந்தயபுரா. டாட்டா பிபிஎஃப்னு கூப்பிடலாம், இந்த பிஎஃப்ங்கிறது கூப்பிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஷன் வீடியோ ரொம்ப நாளாச்சு வீடியோ கரெக்டாக போட்டு நிறைய கண்டினியூஷன் வீடியோ போடுறேன். ஃபுல்லாக ட்ராவல் ரைட்டான கண்டினியூஷன் போடுவேன். வேறு இல்லை ரிவ்யூ இதெல்லாம் இல்லை. ட்ராவல் ரைட் கண்டென்ட்ஸு, அப்புறம் வண்டியில் ஏதாவது புதுசாக வண்டி ஃப்ரீயாக போட்டோம்னா வேறு ஒன்றும். பைக்கை பற்றி ரிவ்யூ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதுவும் தெரியாது. ட்ராவல் ரைட்டான கண்டினியூஷன் போடுவேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. காலையில் எதுவும் சாப்பிடலங்க. பார்க்குறேன் டீ குடிக்கலாமா இல்லை நேராக சாப்பிட்டு வருமானு பார்க்குறேன். டைம் பார்த்துவேன். நேராக போய் முதல் மேட்டுப்பாளையத்துக்கு போய் நான் சாப்பிட்டு அப்படியே அங்கே இந்த ரிலீஸ் ரோடு எங்கேயாச்சும் டீ கட்டணும், அங்கே டீ குடிச்சிட்டேன். காலையில் டீ கட்டேன். காலையில் இருந்துச்சுன்னு ஒரு டீ குடிச்சிட்டேன். பட் இந்த ரைட்டில் முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு டீ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பார்ப்போம். நம்ம இப்போ போய் டீ குடிச்சு வச்சுக்கோங்களேன். 8-9 மணி டீ குடிக்கிறேன்னா அப்புறம் எப்போ 10-11 மணி சாப்பிடணும். அப்போ காலைக்கு அம்மா சாப்பாடு எதுவுமே இருக்கு. ஸோ நேராக மேட்டுப்பாளையத்தில் போய் டிஃபன் சாப்பிட்டுப்போம். காரமடைக்கு 8 கிலோமீட்டர் காரமடைக்கு அந்த விதம் போகிறோம். காரமடை அடுத்து மேட்டுப்பாளையம், அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்பீடாலாம் போகிறது இல்லைங்க. டே ஸ்லோவாக பண்ணிட்டு போகிறோம். அவசரம் இல்லை.
யாரையும் போய் பார்க்க போகிறதோ யாரையும் பிக்கப் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதே பொறுமையாக போகணும். நல்லா ரோட தேவைப்பட்டாங்க. அங்கே போய் ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி கிளைமேட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ நேரத்தில் நாங்கள் போகிறோன்றதை பொறுத்து நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காருக்கு வந்து ஒரு பாப்பா பார்த்துக்கிட்டே வருது. தெரியுதா உங்களுக்கு? பாப்பாவா பையனான்னு தெரியல. பையன் நானும் ஒரு காலத்துல சின்ன வயசுல இப்படி தாங்க வேற யாரா வண்டி போச்சுன்னு சொன்னேன். ஐ மீன் இதே அந்த பையன் இடத்துல நான் இருந்திருக்கேன். இந்த இடத்துல வேற ஒரு நான் இருக்கிறத நம்ம எப்போ இப்படிலாம் ஓட்டுவோம் அப்படின்னா அவ்வளோ ஆசையில பார்ப்பேன். நான் இந்த தம்பி முகத்தை பார்க்கறது தான் தெரியல. எத்தனை பேர் இப்படி இருந்துக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேக்சிமம் எல்லா பசங்க நான் இப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹிடன் பிளேசஸ்லாம் கவர் பண்ண இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா என் பேர் திவாகர், இதே என் பேர் காளையன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் பேசுவேன். சேனல் பேர் பிபிஎஃப், அதாவது பந்தய பிரான்ச் ஷார்ட்டாக பிபிஎஃப். பிபிஎஃப் மேட்டுப்பாளையம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓடு பார்க்க வேண்டும். மேட்டுப்பாளையம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கதை பிடிச்சிருக்கேன். மேட்டுப்பாளையம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். போர்டு பார்க்கல. பட் ஆனால் அந்த கடையில் கீழே அட்ரஸ் போட்டு போய் பார்த்தீங்கன்னா அது மேட்டுப்பாளையம் இருக்கு. நான் அப்படித்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். எந்த ஒரு தெரியாத போர்டு சமயம் வந்து அந்த கடையில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஊருன்னு போட்டிருக்கு. அரவசம் நடிப்பேன் அன்புடன் வரப்பட்டாங்க. மேட்டுப்பாளையம் காவல்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னங்க இது ரொம்ப கிட்டத்தட்ட தெரியுது. மழை சூப்பர், நல்லா இருக்கு. உடனே மழை ஸ்டார்டிங் ஆகுதோ, சூப்பர், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்லாம் நாங்கள் அவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன். உங்களுக்கு தான் பழைய இருக்கும். இப்போ ரைட் சைடு தான் கோத்தகிரி போகிறோம். ஓகே, இப்போ கோத்தகிரி தான் போகிறோம். 32 நம்ம இப்போ கோத்தகிரி போகிறோம். சூப்பர். வந்தாச்சு. ஸ்டார்ட் ஆகிற 2-3 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நல்லா தெரியுதுங்க இங்க இருந்து. This is the check post. Finally we started to on the hill. Hill start ஆயிடுச்சுங்க. ஓகே, நீலகிரி மாவட்டத்துக்குள் முதல் முறையாக நம் காலையின் கால் எடுத்து, அப்படி சொல்லக்கூடாது, டயர் எடுத்து வைக்கிறோம். வீல் எடுத்து வைக்கிறான்னு சொல்லிக்கலாம். வனவிலங்குகள் நடமாடும் பகுதி எங்க இருந்ததா ஒரு மாதிரி இப்படி அடைச்சடைச்சு போற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். அந்த வளைஞ்சு போற மலைப்பாதை ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதை வளைஞ்சு போறது இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்கு. வனவிலங்குகள் பார்த்து விட்டோம்.
இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு த உங்க கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. மேல பாருங்க, அப்படியே கீழே வருது மிஸ்ட். வேற லெவல்ல இருக்கு. வயசானவங்க நல்லா ரைடு போகிறோம். கேரளா வந்து கோத்தகிரி 27 கிலோமீட்டர். எங்க அப்படியே 1 கிலோமீட்டர் தாண்டா, அதுக்குள்ளே அப்படியே கிளைமேட் வேற லெவலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. மழை வருமோ? பரவாயில்ல, வரட்டும். மேட்டுப்படி சூப்பரா தெரியுதுங்க. பார்க்க அப்படியே கொடைக்கானல் ரோடு மாதிரி இருக்கு. டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இதுதான் பிளைண்ட் ஸ்பாட்டுங்க. பிளைண்ட் ஸ்பாட்னு பின்னாங்க யார் வரணும்னு தெரியும். அந்த மாதிரி வேற லெவலில் இருக்குங்க. சார் ஃபீல் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பேச முடியல. கடல் மட்டத்துக்கு மேல் 500 மீன் இதெல்லாம் போட்டுருக்காங்க. அடப்பாவிங்களா, ஜஸ்ட் மிஷின் பார்த்துட்டேன். பஸ் வர்றது இருந்தாலும் ஒரு சின்ன ஜர்க் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே, ஓகே. இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு டேம் தெரியுற மாதிரி இருக்குங்க. மேலே போய் பார்ப்போம். பசங்களா இருக்காங்கல்ல, நிப்பாட்னா குடுங்கிடுவாங்களோ. வெயில் வந்துருச்சு. கொஞ்சம் மழைக்கு இந்த பக்கம் நினைக்கிறேன். ஊட்டிக்கு இங்கிட்ட இருந்து 51 கிலோமீட்டர். இந்த கிளைமேட்டுக்கு எதிர்பார்க்கிறோம். நிறைய இருக்கு. கிட்ட அட்ராசிட்டி பண்ணுங்களோம். மரங்களா இருக்கலாம். ஒரு வியூ பாயிண்ட்ஸ் எனக்கு ஆட்டம் இல்லை. ஓ, மேலே போகுதுண்டா. அங்கே ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஒளி எழுப்புக. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். இந்த என்ன ரோடு வருஷம் வரும்னு நினைக்கிறேன். பால் மேலே போகுது. வியூ பண்ணிட்டு சேர்க்க ஆகலையே. ஹாய்,
Taste. காட்டலான்னு பார்க்குறேன். ஏங்க அப்படி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு கோத்தகிரி 22. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. மரங்க கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறதுனால சரியா தெரிய முடியும். அதாவது வியூ பாயிண்ட் தான் நிப்பாட்டி காட்டுறேன். அது வரைக்கும் அப்படியே இந்த ரோட தான் என்ஜாய் பண்ணுங்க. போர்டு இருக்கு, அதை வாங்கிட்டு போயிட்டேன். சரி இல்லைங்க, கொடைக்கானல் மேலே இருக்கு. மேலே போகணும்னு தெரியல. ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் மிதமா. மிக நன்றி. இன்னும் ஜெயிச்சாவே பார்ப்போம். வீட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? அக்கா இங்க பாருங்க. இங்க எஸ்பெண்ட் நிறைய இருக்கான்னு தெரியல. வளைவுகளில் ஒளி விழுக்கும். ஓகே, பெருக்கிட்டா போச்சு. ஓகே, வேற ஒன்றும் சரி தரல. நல்ல வியூ பண்ணி காட்டலாம்னு பார்த்தா இன்னுமே முடியல. சரி விடுங்க, வாங்க. கோத்தகிரி 21 கிலோமீட்டர். ஓகே, சூப்பர். மேட்டுப்பாளையம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் வியூ சூப்பருங்க. என்னடா சூப்பர், நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. சூப்பர். பொறுமை பொறுமை. அவசரத்துல ஒழுங்கு நினைச்சுக்கோ. நல்லா இருக்கு. இந்த நிழல் இருக்கப்போ நல்ல குழுக்குழுன்னு இருக்கு. வெயில் அடிக்குது. வெயில் தெரியல, பட் நல்லா இருக்கு. கரெக்டாக பார்த்தோம்னா 9:05 9:10 சாரி. விசேஷம் இது பண்ணி 8 நிமிஷம் சாரிங்க. ரெண்டாவது மிஸ்டேக். நிற்க பயமாக இருக்கு. போறாங்கிறங்க ஒன்று தோச்சோம். பார்ப்போம். பாருங்க, நல்லா இருக்குங்க. புளியா மரமா அது? இல்ல இல்ல இல்ல, வேற வேற மரம். ஆமா, சூப்பர். போமா.
தெரியுதா? மிஸ்ட் அப்படியே இறங்குது. சூப்பர் 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 சூப்பர். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினு மிஸ்ட் நல்லா தெரியும் நினைக்கிறேன். டண்டக் டண்டக் டண்டக். ஆஹா ஹா ஹா வா 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 ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாடி பாடி பாடி. வேற லெவலில் இருக்குங்க. அவ்வளோ பசுமையாக இருக்குங்களா? தண்ணி மிஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம் தான். கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா தெரியும், அவங்க ரோடுல அப்படித்தான் இருக்கும். கரெக்டாக கடல் மட்டத்துல இருந்து 1000 அடிக்கு மேல ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. ஆகா 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 அந்த பாயிண்ட் விட்டுருக்கலாமா? விடக்கூடாதே விடக்கூடாதே விடக்கூடாது. வியூ பாயிண்ட்டை காட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். தெரியுதா? அந்த பாரு தான் பாருங்க வந்திருக்கோம். தெரியுதா? மேட்டுப்பாளையம். அப்படியே மாறிச்சு பாருங்க. அங்கிட்டு பாருங்க நல்லா அப்படி வெயில் அடிக்குங்க. இங்கிட்டு வேணும் கிளைமேட் பாருங்க. மிஸ்டை பாருங்க கீழே இறங்குது. அப்படியே சூப்பரா இருங்க. ஆமா ஆகா ஆகா வாண்டா 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 வாண்டா. இன்னொரு கிளைமேட். அங்க இங்க கண்ணில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, இங்கிட்ட அப்படியே வேற மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரே பிளேஸ் வந்து ரெண்டையும் பார்க்கணும். ஆனா நம்ம குளிர மட்டும் அப்படின்னு பண்ணுறோம். உள்ள வேணும் என்ன பேஷன் தெரியலங்க. சூப்பர். இது பாரிக்கொண்ட ஊசி வளைவா? அப்படின்னா இது பேரா? கொண்டே ஊசி 5வது. மொத்தம் 7 இருக்காதுல்ல. அப்ப நம்ம 5வது பண்ணிட்டோம். இருக்கு. இது வந்து பேகன் ஹேர்பின் பெண்ட். இது வந்து அங்க இருந்து பார்த்தோம் அந்த வியூவை. இங்க நல்லா தெரியுங்க வியூ பாயிண்ட். சூப்பரா தெரியுங்க. அழகா தெரியுது. இங்கே ஒவ்வொரு வளைவுக்கும் ஏதோ பேர் போடுறேன். வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில். மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பேகன் ஹேர்பின் பெண். உனக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்கேன். பரவாயில்ல. Feed my
இன்னும் கோத்தகிரில வேற என்னென்ன பிளேசஸ் இருக்கு நான் பார்க்கல. This is also a viewpoint, I think so. So we can need to stay. Viewpoint போடுங்க, நல்லா இருக்கு. இங்கே தட்டி ஃபோட்டோ போடும். சரி, படுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்தையும். எவ்வளோக்கு இருக்கு. வியூ பாயிண்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ கேவலமாக எடுத்துருக்காங்க. சரி, விட்டு ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்கு. பழங்குடியின பொருட்கள் பிடிக்கிறாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த வியூ பாயிண்ட் கிடைக்காது. ஏன்னா நான் மலைக்குள்ளே ஒன்றோன்னு நினைக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறேன்றது இந்த வீடியோவை கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் பேக்வர்ட் பண்ணி பாருங்க. செக் போஸ்ட், என்ன செக் போஸ்ட்? வனச்சோதனை சாவடி. குஞ்சப்பண்ணை, குஞ்சப்பண்ணை என்னடா ஒரு பேரு? ஐ கேன் ஃபீலிங்க இந்த மலைகளுக்கு உண்டான ஒரு வாசனை என்னால் நுகர முடிகிறது. நல்லா இருக்கு. இங்கே இந்த கிளைமேட் நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சூப்பராக இருக்கு. ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. ரெஸ்டாரண்ட் தான் நினைக்கிறேன். ரெசார்ட், சாரி, ரெஸ்டாரண்ட்ல ரெசார்ட். வெல்கம் டு நீலகிரி. ஆகா, டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போட்டு 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 கீழே போனா டீ எஸ்டேட்டுங்க. இங்கேயும் மழை வந்திருக்கு போல. நேற்று ரோட்ல கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு. தெரியுதா டீ எஸ்டேட்டு? தெரியுதுங்களா டீ எஸ்டேட்லாம்? சூப்பர். மலைகளின் அரசி தங்களின் அன்புடன் வரவேற்கிறது. இங்க ஒரு போட்டோவை போட்டுட்டு டிக் 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 டிக்னு போடும். எங்க உட்காந்துருக்கான் பாருங்க அவன். டேய், அப்படியே மேட்டுப்பாளையம் கூட்டு போயிட போறாரா? இறங்கடா கீழே. டீ அடிப்பா. மேலே போய் பார்ப்போம் வேற ஏதாச்சும் கடை. இந்த கடை நல்லா இருக்காம இருக்கு. கோத்தகிரி செக் போஸ்ட் இருக்காங்க. வணக்கம். மாமரம். இடம் பேரு மாமரமா? மாமரம். எஸ், இதான் போட்டுருக்கு மாமரம். குரங்குகள்லாம் இருக்கிறதுனால நிப்பாட்டி எடுக்கவே பயமா இருக்கு. ஆகா ஆகா ஆகா. இங்க ஒரு டீ கடை இருக்கு, நிப்பாட்டோமா? பக்கத்துல அப்பதான் டீ எஸ்டேட்லாம் இருக்கு, நல்லா இருக்கு.
கலந்து சாப்பிடல, இங்கே தான் டீ குடித்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. டீ ஒரே ஒரு சமோசா சாப்பிட்டேன். பெரிய பெருமா மரங்க நல்லா இருந்துச்சு. குரங்கு தாங்க ரொம்ப துணி முடிஞ்சுங்க. சரி, அங்கே ஒரு போர்டு கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு போனோம். குருட்டுருச்சுங்க, போனை கீழே போட்டுருப்பேன். நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஒரு டீ ஒரு சமோசா சாப்பிட்டேன், 20 ரூபா. சரி, 200 கொடுத்தேன். காசு சில்லற இல்லைங்க. சரின்னு நானும், சரி டவர் இருந்துச்சு, ஃபுல் டவர் தான் 4G காட்டுச்சு. சரி ஓகே, போட்டு ஒரு ஜிபே பண்ணுறேன். நானும் 2 தடவை கூட சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு ஒரு வெங்காய கடைக்காரங்க வந்துருந்தாங்க. அவங்க வெட்டி சில்லறை வாங்கிட்டு கொடுத்துட்டு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம ஒரு 1000 ரூபா மினிமம், ஒரு 1000 ரூபாய் கையில் வச்சுக்கோங்க. அது சில்லறையாக இருந்தால் இன்னும் பெட்ரு. என்கிட்ட போய் நம்ம ஒரு பாட்டு போடணும். பாட்டு பாடுறதுக்கு நல்லா என்னங்கச்சா, நல்லா பாடிட்டு போயிடுவோம். பாட்டு பாடுற இடத்துல இவங்க டான்ஸ் ஆடிடுவாங்க போலயே. இல்லாத ஏரியாவை தான் பார்ப்போம். பாட்டு பாட்டு கரெக்டாக இருக்கு. சொல்றது எனக்கு புரியுது. பாட்டு பாடுனா என்னடா பாட்டு பாட போறேன் இந்த இடத்துல போய் நீங்க கேட்குறேன். அங்க பாருங்க, மரத்துல எவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, ஒண்ணுக்கு இருக்கிறதுதான் உன் பாஷையில பாடுறதுன்னு அர்த்தமா? எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்கம்மா. இப்ப புரிஞ்சிருக்குமே. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஒரு தடவையாச்சும் போய் ட்ரிப் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. சப்போஸ் உங்களால் வர முடியல, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனல் பந்தயப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக நீங்கள் நல்ல வீடியோஸாக பார்க்கலாம். ஒன்றுமே பண்ணணும். நீங்கள் ஒன்லி ஒரே ஒரு ஹெட்செட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக நெட்டை போட்டு உட்காருங்க வச்சுக்கோங்களேன். நீங்களே இந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணுங்கன்ற அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். இது முள்ளூர். நைஸ் நேம், முள்ளூர். ஆஹா, தலைய மறுபடியும் வராங்க, அமைச்சிட்டு வருது. கீழே இறங்குறேன். சரி, பாட்டு பாடணுமே. முடியலையே. நாங்க என்ன பாடுப்பா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. அட போகடா கொய்யாங்கோ. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அங்க இருக்கு, இங்க இருக்கு. டீ எஸ்டேட்டுக்கு இங்க இருக்கு, அங்க இல்லை. அவ்வளவுதான். கத்தினா பாட்டு வந்தாச்சு. கட்டினா கை வச்சு கட்டினா வாட்டர் பாஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. அதை போத்தகிரின்னு ஒன்று சும்மா ஒரு ஒன்பே ரோடுமா இருக்குன்னு பார்த்தேன். பட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே வாய் ஒரு ஒப்பரம் வரைக்கும். சரி, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க.